இருந்தது. அந்த கதையெல்லாம் நன்னா இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம அதனுடைய உபவம்சத்துல வந்த நிறைய ராஜாக்களுடைய கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். ராஜ்ஞாம் ச உபயவம்ஷ்யானாம் சரிதம் பரமாத்புதம் அப்படிங்கிறான். அந்த கதையெல்லாம் நன்னா இல்லைன்னு சொல்லலையே, ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இதோஷ்ட தர்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தமா தத்ராம்சேன அவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீர்யானி சம்சனகாம். எது வம்சத்துல சாட்சாத் விஷ்ணு பகவான் கிருஷ்ணரா அவதாரம் பண்ணினாராமே, அந்த கதையை கேட்கறதுக்கு தானே நான் ஆசையா உட்கார்ந்து இருக்கேன். நீங்க அந்த கதையை என்ன பண்றேன் அப்படின்னாக்க, நவமஸ்கந்தத்துல 2 ஸ்லோகங்கள்னால அந்த கதையை நீங்க சுருக்கிட்டே. எனக்கு அந்த கதையை நீங்க விஸ்தாரமா சொல்லணும் சுவாமி, ஆனா அதுக்கு தானே காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இன்னும் சொல்றான், இந்த பகவத்கதை அப்படிங்கிறது எதுக்காக ஒருத்தர் கேட்கணும்? பொழுதுபோக்கா இல்ல புண்ணியமா? எதுக்காக ஒரு மனுஷன் பகவத்கதைகளை கிருஷ்ண கதையை கேட்கணும்? நிவர்த்த தரிஷை உபகீயமானாத் உத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜேத வினா பசுக்நாத். பரீட்சித் சொல்றான், எல்லாருக்கும் ஒரு வியாதி இருக்கு. இந்த வியாதி இல்லாதவாலே உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வியாதி இருக்கு. என்ன வியாதி? என்ன சார் இது, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன்னு டாக்டர் சொல்றார், எனக்கு தலைவலியோ கால் வலியோ இல்லை, எனக்கு வியாதி இருக்குன்னு சொல்றேளே அப்படின்னு விட்டா, சம்சாரம்ங்கிற வியாதி. சம்சாரம்னா மனைவின்னு நினைச்சுக்க கூடாது. சம்சாரம்னா ஜனன மரணம். திரும்பி 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 பிறந்து 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 செத்து போறோம் இல்லையா? புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்துல சொல்றார், ஒரு மனுஷன் திரும்பி பிறக்கிறான், திருப்பி செத்து போறான், திருப்பி பிறக்கிறான், திருப்பி செத்து போறான், திரும்பி ஒரு அம்மாவுடைய வயத்துல போய் அப்படியே உட்கார்ந்துக்கிறானா. ஜனனி ஜடரே சயனம். இது அழுத்து போகலையா உனக்கு? சரி, இந்த சம்சாரங்கிற வியாதிக்கு என்ன சார் பண்ணணும்? அததான் சொல்றான் இங்க பரீட்சித்து. நிவர்த்த தரிஷை உபகீயமானாத் பவ. பவன்னா இந்த திரும்பி 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 பிறந்து பிறந்து செத்து போகக்கூடிய இந்த வியாதி. ஔஷதம்னா மருந்து. பவ ஔஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத். அந்த சம்சாரம்ங்கிற வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கே. சில மருந்த வாயில போட்டு மாத்திரையாட்டம் முழுங்கணும், சில மருந்த மேல நாம அப்ளை பண்ணிக்கணும், கண்ணுக்கு சில சமயம் டிராப்ஸ் கொடுப்பான், காதுல கூட சில சமயம் டிராப்ஸ் போடுறது உண்டு. இந்த மருந்து எப்படி அப்படின்னா, பவ ஔஷத ஸ்ரோத்ர மனோபிராமாத். காது வழியா உள்ள போனோம். காது வழியா மருந்து அனுப்புறே, இது காது ஏதாவது எரியுமா, ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? ஒண்ணும் இல்லையா. மனோபிராமாத். காது வழியா இது உள்ள போயிடுத்துன்னா அப்படி திதிக்கும். வேண்டானே சொல்ல முடியாது, போதும்னே தோணாது, திதிச்சுட்டே இருக்கும். பவ ஔஷத மனோபிராமாத். என்னன்னார்க்க உத்தம ஸ்லோக குணானுவாதாத். இந்த பகவானுடைய கதைகள் நாமே கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமா? ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எவ்வளவு தரம் ராமாயணத்தை கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். ராமாயணம் யாருக்கும் தெரியாதா? தசரதருக்கு குழந்தை இல்லை, 3 மனைவி இருந்தா, புத்திரகாமேஷ்டி பண்ணினார். ஒரு பூதம் பாயசத்தை கொடுத்தது, 4 குழந்தைகள் பிறந்தது. விஸ்வாமித்திரர் யாகத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டுண்டு போனார். சீதா கல்யாணம் ஆச்சு. பரசுராமருடைய கர்வபங்கம் ஆச்சு. கைகேயி வரம் கேட்டா. ராமர் காட்டுக்கு போனார். சீதையை ராவணன் தூக்கிண்டு போனா. சேதுபந்தனம் பண்ணினார். ராவணனை வதம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணிண்டார். இந்த கதை உங்களுக்கு தெரியாதோ? இல்ல கிருஷ்ணன் கதை தான் தெரியாதா? இல்ல மகாபாரதம் தான் தெரியாதா? ஆனா இன்றைக்கும் ராமாயணம், இன்றைக்கும் பாகவதம், இன்றைக்கும் பாரதம் அப்படின்னு போட்டா 1000 ஜனங்கள், லட்சம் ஜனங்கள் வரா, கேட்கிறா, ஆசையா கேட்கிறா. டிவியில வந்தா பாக்கிறா, வீட்டுல புஸ்தகம் கிடைச்சுன்னா திரும்பி படிச்சு பார்க்கிறா. ஒருத்தருக்கு அழுக்கலையே, தெரிஞ்ச கதைன்னு தோணலையே.
இதே நம்மால ஒரு தரம் பார்த்த சினிமாவை 2வது தரம் பார்க்க முடியல, படிச்ச நாவலை 2வது தரம் படிக்க முடியல, ஒரு விஷயம் தெரிஞ்சுடுத்து நமக்குன்னா இன்னொருத்தர் சொன்னா அதை நம்மளால கேட்க முடியல. ஆனா இதெல்லாம் நித்தியம் நவமா இருக்கே. ஏன்? இதுல என்ன இருக்கு? தெரிஞ்ச கதை தானே. எத்தனை வருஷமான நம்ம குடும்பத்துல நம்ம நாட்டுல திரும்பி 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 ராமாயணம் சொல்லப்பட்டிருக்கோம், பாகவதம் சொல்லப்பட்டிருக்கோம். நீங்க கேட்கிறவாள விடுங்க. எங்களை மாதிரி புராணம் சொல்லக்கூடியவர் இருக்கா இல்லையா? ராமாயணமோ பாகவதமோ ஒவ்வொரு தரம் மேடம் ஏறினா இதே கதையை தானே சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தரமும் மேடை ஏறின உடனே ஜன்மாதிஸ்யதோன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிம்ருதாம் யதா வினிமயோ எத்திர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு ஆரம்பிச்சு பாகவதத்தில் ஆரம்பிக்கிறோம். குஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம்னு ராமாயணத்தை ஆரம்பிக்கிறோம். இன்னி வரைக்கும் அழுக்கலையே. சொன்ன கதை தான் தோணல. திரும்பி திரும்பி சொல்லும் பொழுது உற்சாகமா இருக்கு. அது ஒன்னே பிரமாணம். இத்தகைய கிரந்தங்கள் எல்லாம் தெய்வீகம் இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியம். அதனால இங்க பரீட்சித்து சொல்றான், பவ ஔஷத ஸ்ரோத்ர மனோபிராமாத்து. மனசுக்குள்ள போய் தித்திக்கும் இது போதும்னே சொல்லாது. மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டே இருக்கும். அழுக்க எடுக்க 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 நமக்கு இன்னும் இது மேல ருச்சி ஏற்பட்டுட்டே இருக்கும். இந்த பாகவதத்தை நீங்க கேட்டீர்களானால் கிருஷ்ணன் என்ன பண்றான்னா காது வழியா உள்ள போய் மனசுல விழுந்துடுறான். மனசுல போய் என்ன பண்றான்? மனசுல இருக்கக்கூடிய உன்னுடைய காமம், கோபம், பயம், போட்டி, பொறாமை போன்ற அழுக்கெல்லாம் எடுத்து 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 வெளியில தள்ளுறதுனால நீ ஒரு தரம் பாகவதம் கேட்டா, அடுத்த வாட்டி பாகவதம் கேட்டா, அதுக்கு அடுத்த வாட்டி பாகவதம் கேட்டா, ஒவ்வொரு வாட்டியும் பாகவதம் கேட்கும் பொழுது உனக்கு புது புது புதுசா தெரியும். காரணம், உன்னுடைய மனசுல உனக்கு பரிபக்குவம் வந்துட்டே இருக்கு, முன்னேறிண்டே இருக்க நீ. அதனாலதான் சொல்றார், முஹு அஹோ ரசிகாக புவி பாவுக்காக. முஹுங்கிற சப்தத்துக்கு திரும்பி திரும்பி கேளு. யார் வரணும் இந்த பாகவதம் கேட்கறதுக்குன்னார்? ரசிக ஜனங்களா வாங்கோ. ரசிகாக புவி பாவுக்கானா. சுகபிரம்மம் ஆரம்பிக்கும் பொழுதே முஹு அஹோ ரசிகாக புவி பாவுக்காக. முஹுங்கிற சப்தத்துக்கு புனப்புனகா திரும்பி 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 கேட்டுண்டேரு. எது வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிற கேள்வி வராது. ஒரு கால் வருமானால் ஹிருதயத்துல உன் கிருஷ்ணன் தெரிகிற வரைக்கும் கேட்டுண்டேர். ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது இது பிரம்ம வித்தை. ஜன்மாத்யஸ்ய யதஹ, இது பிரம்மசூத்திரத்தினுடைய ஒரு சூத்திரம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா உபனிஷத்தினுடைய ஒரு வாக்கியம். தீமகிங்கிறது காயத்ரியினுடைய ஒரு சப்தம். எல்லாம் கலந்து பாகவதமா கொடுத்திருக்கார். மகாபாரதம் 18 பர்வா, புராணங்கள் 18, பகவத்கீதை 18 அத்தியாயம். இந்த பாகவதத்தை எடுத்துட்டோமானால் 18 தர்மசாஸ்திரங்களுடைய சாரம், 18 புராணங்களுடைய சாரம், பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களுடைய சாரம், மகாபாரதத்தினுடைய 18 பர்வாக்களுடைய சாரம் எல்லாம் சேர்ந்துதான் 18,000 ஸ்லோகங்களா இந்த இடத்துல நமக்கு வியாசாச்சாரியால் பரம அனுகிரகம் பண்ணியிருக்கார். வியாசாச்சாரியாளுக்கே கிருபணவத்சலஹா அப்படின்றத பேரு. நம்ம கிட்டலாம் அவ்வளவு கருணையா இருக்கு. அப்படி சொல்லியிருக்கா. அதனால இந்த இடத்துல சொல்றார், பரீட்சித்து கேட்கிறான், பவ ஔஷத மனோபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுமாதாத்.